कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகே நிர்வாக கோரகித நேமகடாட்சலீலாம் ஸ்ரீரங்கஹர்ம்யதட மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜமகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ ஸ்ரீரங்கராஜசரணாம்புஜராஜகம்சம் ஸ்ரீமத்பராங்குதபதாம்புஜபிருங்கராஜம் ஸ்ரீபட்டநாதபரகாலமுகாப்ஜமித்ரம் ஸ்ரீவத்ஸசின்னச்சரணம் யதிராஜமீடே. வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடருமானவேல். சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானோட நிர்கேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தினாலேயும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாமனாச்சாரிய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியாராய் எழுந்தருளி சேவை சாதிக்கும் மேல்கோட்டை எதிகிரி ஸ்ரீ நாராயண ராமானுஜ ஜிஎஸ் சுவாமியுடைய திவ்ய ஆக்ஞையினாலேயும் திவ்ய கடாட்ச விசேஷத்தினாலேயும் திவ்ய பிரபந்த தாரா என்கிற அனுபவத்திலே அடியேனுடைய அனுபவமாக இன்றைய தினம் சுவாமி நியமனானுகுணமாக இன்றைய தினம் அடியேனுக்கு லபித்தது திருமங்கையாழ்வாரருளி செய்த பெரிய திருமொழியிலே பார்த்தன்பள்ளி என்கிற திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணுகின்ற திருமங்கையாழ்வாருடைய பாசுரமாகிற கவளையானை என்கிற 4ஆம் 10 8ஆம் பதிகம் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சுவாமியினுடைய நியமனம். அதற்கு அனுகுணமாக ஒரு சில விசேஷார்த்தங்களை அனுபவிப்போமாக. ஆழ்வார்களிலே முதுகிழி என்று கொண்டாடப்படுகின்ற நம்மாழ்வாரும் இளங்கிளி என்று கொண்டாடப்படுகின்ற திருமங்கை ஆழ்வாரும் ஆழ்வார் பாசுரங்களிலே 4 நிலைகளை காட்டுகிறார்கள். ஒன்று தாயான நிலை, மற்றொன்று தலைவியான நிலை, மற்றொன்று தோழியான நிலை, மற்றொன்று தானான தன்மை. இதை இப்படி வரிசைப்படுத்தி கொள்ளலாம். தானான தன்மை, தலைவியின் தன்மை, தோழியின் தன்மை, திருத்தாயார் தன்மை ஆக இவருடைய 4 நிலைகளாக பாசுரம் பாடுகிறார் திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார். அதாவது மொத்தமுள்ள 100 பதிகங்களிலே 17 பதிகங்களும் 7 பதிகங்களும் 3 பதிகங்களும் 7 3 10 17 17 27 பதிகங்கள் ஆழ்வார் 3 நிலைகளிலே அனுபவிக்கிறார். அதுபோல திருமங்கை ஆழ்வாரும் தம்முடைய பாசுரங்களிலே தம்முடைய 100 பதிகங்களிலே 108 பதிகங்களிலே திருத்தாயாராகவும் தோழியாகவும் தலைமகளாகவும் பாசுரம் அனுபவிக்கின்றனர். அவருடைய நிலையை காட்டி அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும். அதிலே ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழிமணவாள பெருமாள் நாயனார் காட்டுகிறார்.
இப்படி இவர்கள் நாயகி பாவத்திலேயும் தாயை தாய்ப்பாசுரமாகவும் பெண் பாசுரமாகவும் தோழி பாசுரமாகவும் இப்படி பாடுவானேன், இப்படி அனுபவிப்பானேன் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு ஒரு பதில் சூத்திரம் அருளுகிறார். வாக்கியம் சூத்திரம் 133. சம்பந்த உபாய பலங்களில் உணர்த்தி துணிவு பதற்றம் ஆகிற பிரக்ஞாவஸ்தைகளுக்கு தோழி தாயார் மகள் என்று பேர். இது ஒரு அற்புதமான விஸ்தாரமான அனுபவிக்கப்படும்படியான அற்புதமான ஒரு சூத்திரம். அதாவது ஆழ்வார் பாசுரங்களிலே மகள் தாய் தோழி என்று 3 பெண் பாவனைகளே வருகிறதல்லவா? அந்த 3 பெண் பாவனைகளும் என்ன காரணத்தினாலே ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்பதை இந்த பாசுரத்திலே இந்த வாக்கியத்திலே காட்டுகிறார். அதாவது இந்த சூத்திரத்தை 3ஆக பிரித்து அனுபவிக்க வேண்டும். அதாவது சம்பந்தத்தில் உணர்த்தி உபாயத்தில் துணிவு பலத்தில் பதற்றம் என்கிற 3 நிலைகள், 3 பிரக்ஞாவஸ்தைகள். பிரக்ஞாவஸ்தைனா என்ன தெரியுமோ? 3 காலத்தையும் அறியும் நிலை. அதாவது பிரக்ஞா திரைகாலிகா தீமதா என்பது பிரமாணம். அப்படி இந்த 3 விதமான நிலைகளிலே 3 அனுபவிக்கிறார். அதாவது தலைவி தோழி என்பவள் சம்பந்த ஞானத்தையும், தாய் என்பவள் உபாயத்தில் உறுதி அல்லது துணிவு என்பதையும், தலைவினிலே எம்பெருமானை பெற அவசரம் அதாவது பதற்றம் என்று 3 நிலைகள். அதாவது இதற்கு சுவாமி மணவாள மாமகள் வியாக்கியானிக்கும் பொழுது இது பிரணவார்த்தத்தை காட்டுகிறது. அதாவது மந்திரங்களுக்குள்ளே மந்திர சிரேஷ்டமான திருமந்திரம், அந்த திருமந்திரத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரணவம், அந்த பிரணவத்திலே காட்டக்கூடிய 3 விதமான எழுத்துக்கள் இருக்கிறதல்லவா? அதாவது அகாரம் உகாரம் மகாரம் என்று நமஹா என்று திருமந்திரத்திலே சொல்லப்படுகிறதல்லவா? அதை காட்டுகிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர். நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு எப்போதாவது ஏதாவது வியாக்கியானிக்கணும்னா ஒன்று அவர்களுக்கு திருமந்திரம் அல்லது துவயம், இந்த 2ஐ சுற்றி தான் அவருடைய வார்த்தைகள் அவருடைய அர்த்தங்கள் வியாக்கியானங்கள் இருக்கும். அந்த ரீதியிலே தோழி என்பவள் உணர்த்தி அதாவது சம்பந்த ஞானம், அதாவது பிரணவத்திலே உகாரத்தாலே சொல்லப்படுகின்ற சம்பந்த ஞானம், அதாவது எம்பெருமானுக்கே அடிமை என்று எம்பெருமானோடு சேர்ப்பவர்கள் அல்லவா சேஷிபாவ சம்பந்தம் என்பதை சம்பந்த ஞானத்தை உணர்த்துவதாக என்பது தோழி என்பதற்கு அர்த்தம். அதற்கு வேறே உபாயத்தில் உறுதி துணிவு, அதுதான் நமஹா என்கிற பதார்த்தத்தின் அர்த்தம். அதாவது ஆன்மா சுதந்திரமானது இல்லை, நான் எனக்கு உரியேன் அல்லேன் என்று உறுதிப்பாடு. எம்பெருமானுடைய உடைமையான ஆத்மாவை அவனே ரட்சிப்பான் என்று உறுதி அளிப்பது தாய். இதற்கு பாரதந்திரியம் என்று ஒரு அர்த்தம் சொல்வதுண்டு. மேலே முமூட்சுப்படியிலே சேஷசேஷிபாவ சம்பந்தம்னு சொல்லி முமூட்சுப்படியிலே இதுதான் ஒருவருக்குரியேனோ என்கிற முதல் பதத்தை, அதாவது உகார சம்பந்த ஞானத்தை சொல்லுகின்ற தோழினுடைய அர்த்தத்தை சொன்னார். அதற்கு பிறகு தலைவி நிலை, எம்பெருமானை பெரும் அவசரம் அல்லது பதற்றம், தலைவியின் அழகில் ஈடுபட்டு குலமரியாதையும் பாராமல் எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்றே பதற்றம். இது திருமந்திரத்திலே வருகின்ற நாராயணாயா அவனை பெற்றல்லது தரியேன் என்னும் நிலை, அல்லது அவனுக்கு கைங்கரியம் பண்ணவாடும் என்கிற நிலை. இப்பொழுது எதற்காக இந்த ஆச்சாரிய சூத்தியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதற்கு இந்த கவளையானை என்கிற பாசுரம் திருத்தாயார் பேசுகின்ற பாசுரம். அதனால் திருத்தாயார் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை, திருத்தாயாருடைய நிலை என்ன, அதை சொல்லக்கூடிய விஷயம் என்ன, தாய் என்பவள் உபாயத்தில் உறுதி அல்லது துணிவு, அதாவது நமப்பதார்த்தத்தினுடைய அர்த்தத்தை இந்த தாயானவள் தாயானவளுக்கு சொல்லி, அந்த தாயானவள்
இந்த தலைமகளினுடைய பதற்றத்தை தணிப்பதற்காகவும் உபாயத்தில் உறுதி பூண்பதற்காகவும் சொல்லப்படுகின்ற அர்த்தம் என்பதினால் இதை அடியேன் எடுத்துக்கொண்டேன். அனுபவியமான ஒரு விஷயம், அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் தாய் நிலை என்று சொல்லுகின்ற பதிகங்களிலே, அதாவது இந்த தலைவியானவள் எம்பெருமானை நினைத்து நாயகனை நினைத்து வாடுதல், ஆடி ஆடி என்கிற பதிகத்திலே வாடுதலும், அடுத்தபடியாக பாலனாய் ஏழுலகுண்டிலேன் பித்த மெலிதலும் மண்ணை இருந்து துழாவி என்கிற பதிகத்திலே பித்தேறுதலும், கடல் ஞானம் கொண்டேனும் என்கிற பதிகத்திலே ஆவேசம் கொண்டாளே என்றும், கட்டிழந்தாளே என்கிற மாலுக்கு என்கிற பதிகத்திலே கட்டிழந்தாளே என்றும், எனக்கு உதவாது போனாளே என்று உண்ணும் சோரிலும் என்று அவள் முன்னர் மடிய வேண்டும் என்ற உறுதி பூண்டதனாலே இது கங்குலும் பகலும் பதிகம். ஆக இந்த 7 பதிகங்களிலே தாயானவள் இவளுக்கு சம்பந்த ஞானத்தை உணர்த்தி பதற்றத்தை தணித்து இதிலே அந்த தலைவி நிலை கண்டு தாய் இறங்கி எம்பெருமானிடம் முறையிட்ட பாசுரங்கள் இந்த 7 பதிகங்கள். இப்பொழுது நம்மாழ்வாரை எடுப்பானேன் என்றால், நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாருடைய பதிகத்தை அனுபவிக்கின்ற நாம் நம்மாழ்வாரை எதற்கெடுத்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் அருளிய இந்த திருநாங்கூர் 11 திவ்யதேசங்கள் என்று கொண்டாடப்படுகிறது. தையம்மாவை பொழுது 11 கருட சேவை அற்புதமாக நடக்கிறது. திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு சன்னதியாக எழுந்தருளி, அதாவது தையம்மாவாசை அன்று விடியற் காலையிலே 1 மணி 2 மணிக்கு புறப்பட்டு திருக்குறையலூர், மங்கமடம், அதற்கு அடுத்தபடியாக காவலம்பாடி என்று வந்து, காவலம்பாடி அதற்கு பிறகு திருமணிக்கூடம், அதற்கு பிறகு பார்த்தன் பள்ளி, அதற்கு பிறகு மஞ்சள் குடி மண்டபம் என்று ஏழி அங்கே திருநறையூர் எம்பெருமானையும் அழகிய மணவாளனையும் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளையும் மங்களாசாசனம் பண்ணி திருமஞ்சனம் கண்டருளி பிறகு சாயங்காலம் புறப்பட்டு திருநாங்கூரில் இருக்கக்கூடிய 6 திவ்யதேசங்கள் அனைத்தையும் சேவித்து அவர்களை வரவேற்று இந்த 11 கிரட சேவைக்கு அவர்களிடம் நேரே சென்று நீ தேவரீர் எழுந்தருள வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திப்பதாகவும், அந்த எம்பெருமானுக்கு அழகாக பெருமாளிடமிருந்து அந்த திவ்யதேசத்திற்கு முன்னே போய் நின்று எம்பெருமானுடைய பகுமானங்களை வாங்கி கொண்டு உள்ளே சென்று அந்த 10 பாசுரங்களை அனுபவித்து தீர்த்த பிரசாதம் பிரயோகிக்கப்பட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி இப்படி ஒவ்வொரு திவ்யதேசமாக முடித்து 11 கருட சேவை அன்று 11 எம்பெருமான்களையும் கருட சேவையிலே சேவித்து திருநாங்கூர் வன்புருஷோத்தமம் சன்னதியில் இருக்கக்கூடிய மணவாள மாமணிகளை கோஷ்டியாக எழுந்துள்ள பண்ணி கொண்டு ஆழ்வார் ஒரு எம்பெருமான் எழுதியிருப்பான். ஆழ்வார் முதவல்லி நாச்சியாரோடு பிரதட்சணம் வந்து ஒரு பாசுரம் மங்களாசாசனம் பண்ணி அதற்கு பிறகு அப்படி போல 11 எம்பெருமான்களுக்கும் ஆகி இறுதியிலே திருமங்கை ஆழ்வாருக்கு மணவாள மாமணிகள் அருளிய வடிவழகு சேவித்து அதற்கு பிறகு உள்ளே போய் திருவஞ்சனமாகி 11 கருட சேவையிலே புறப்பட்டு இரவு புறப்பட்டு எல்லா திவ்யதேசங்கள் எம்பெருமான்களும் பந்தலிலே ஒவ்வொருத்தராக எழுந்தருளி அதை சேவித்து வருகின்ற அனுபவமே தனி. அதற்கு பிறகு எல்லாம் முடிந்த பிறகு ஆழ்வார் மறுநாள் காலையிலே அங்கிருந்து புறப்பட்டு அண்ணங்கோவில் கிழச்சாலை என்று 2 திவ்யதேசங்கள் சென்று அங்கே மங்களாசாசனம் பண்ணி திருநகரியிலே மங்களாசாசனம் பண்ணி திருநகரியிலே சென்று அங்கே கருடாரூடனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்க அப்படிப்பட்ட உற்சவமானது பூர்த்தியார். அப்படிப்பட்ட 11 திவ்யதேசங்களிலே திருத்தாயார் பாசுரமாக அமைந்தது இந்த ஒரு பதிகம்தான். அடியேனுக்கு லபித்த கவளையானை என்கிற பதிகம். இது பார்த்தன்பள்ளி எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய பாசுரம். நம்முடைய பூர்வாச்சாரியோட பெரியவாச்சாரி பிள்ளை இதற்கு அற்புதமாக அர்த்தம் காட்டி அனுபவிக்கிறார். அதிலே ஒரு சில விசேஷார்த்தங்களை நாம் அனுபவிப்போமாக. அதாவது கீழே 4ஆம் 10 7ஆம் பதிகத்தில் கண்ணார் கடல் போல் திருமேனிகரியாய் நன்னார் முனை வெண்ணிகொள்வார் மன்னனாங்கூர் திண்ணார் மதில் சூழ் திருவள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களையாயே.
என்று இந்த திருமங்கையாழ்வார் அந்த தன்னை திருத்தி சீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆக்கின முதல்ல நாச்சியார் அவதரித்த திருவள்ளக்குளம் எம்பெருமானை அண்ணம் பெருமாள் என்றே அவருக்கு பெயர். திருமலையில் எழுந்தருளிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு பாசுரம் இடுகிறார் திருமங்கை ஆழ்வார். அங்கே எப்படி மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்றால், கண்ணார் கடல் சூழ் இலங்கை கிரை வந்தன் திண்ணாகம் பிளக்க சரம் செலவித்தாய் விண்ணோர்களும் வேங்கட மாமலை மேய அண்ணா அடியே இடரை களையாயே என்று அங்கே அனுபவித்த ஆழ்வார் அதே பாசுரத்தை அதே வார்த்தைகளை கொண்டே இங்கே திருவிள்ளக்குளத்தில் இருக்கிற எம்பெருமானும் திருவேங்கடமுடையான் தான். அவருக்கு திருநாமமே அண்ணம் பெருமாள் சீனிவாசன் என்று திருநாமம். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முறை வெண்ணிகொள்வார் மன்னு நாங்கூர் திண்ணார் மதில் சூழ் திருவள்ளக்குளத்துள் அண்ணா அடியே இடரை களையாயே என்று திருவடிகளிலே விழுந்து சரணம் புக்கு அடியேன் இடரை களையாயே என்று அனுபவத்துக்கு தகுதியான விரோதியை போக்கித் தரவானும் என்று அபேட்சித்தார் கீழே. அவனும் அது திருவள்ளக்குளத்து எம்பெருமானும் அப்படியே செய்வானாக. இவர் அடிபணிந்தார் அல்லவா? எதற்காக அடிபணிந்தார்? விரோதியை போக்கித் தர வேணும் என்று அடிபணிந்தார் அல்லவா? அந்த விரோதியை போக்கித் தருவோம் என்று அவன் முற்பட எம்பெரு ஆழ்வாருக்கு அது பற்றாமல் அது போராமல் பிராபியத்தின் உண்டான துறையாலே அந்த அடைய வேண்டிய பொருளினுடைய வைலட்சண்யத்தை கண்டு ஏற்பட்ட துறையாலே பக்தி பாரவசியத்தாலே தானான தன்மை போய் எம்பெருமானோடு இயற்கையிலே கலந்து பிரிந்து பிரிவாற்றாமையாலே நோவுபட்டாள். தலைவியானவள், அதாவது திருமங்கையாழ்வாரானவள், பரகால நாயகியானவள் எம்பெருமானோடு கலந்து பிரிந்து நோவுபட்டாள். அந்த பிரிவாற்றாமையாலே வந்து நோவுபட அதை பார்த்த அவள் படிகளை அனுசந்திக்க வாய் புலர்த்துகிறாள் ஒரு பாராட்டி. அந்த பிராட்டி தசையை அனுசரித்து, அதாவது அவளுடைய நிலையை கண்ட இந்த திருத்தாயார் பாசுரமாக செல்கிறது இப்பதிகம், அவளையானை என்கிற பதிகம். நம்மாழ்வார் மாகவை குந்தம் காண்பதற்கு எம் மனம் ஏகமென்னும் என்று ஆழ்வார் அதிலே மேன்மேலனை பெரிய வருகிற பரமபதத்திலே இச்சை பிறந்தார் போலே திருமங்கை ஆழ்வார் இவருக்கு எது பரமபதம்? இவருக்கு பரமபதம் வேண்டாம். உகந்தருளின் நிலங்களிலே உத்தேசித்து உகந்தருளின் நிலங்களிலே உட்கடையச்சை அழகான ஒரு வார்த்தை இடுகிறார் விஜயவாச்சான் பிள்ளை. உட்கடையச்சை ஈச்சை என்றால் ஆசை, உட்கடா மேலே மேன்மேலேன பெரிய வருகின்ற ஈச்சை என்று உட்கடையச்சை உண்டாயிருக்கையாலே பரமபத பிராப்தியிலே உட்கடமாக இச்சை பிறப்பித்து கொடுப்போம் என்று எம்பெருமான் உத்தியோகிக்க என்றபடி. பெரிய திருமொழி 4ஆம் பத்து 8ஆம் பதிகம். கவளையானை கோம்பொதிர்த்தார் கண்ணனென்னும் தாமரு சேர் கோவளமேகமன்னமே கொண்டகோன் என்னும் தவடமாட மீடு நாங்கை தாமரையாள் கழ்வனெல்லும் பவளவாயாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இந்த 10 பாசுரத்தையும் 4 விதமான தலைப்புகளிலே 4 விதமான அனுபவத்தை காட்டி அருளுகிறார். அதாவது இந்த பாசுரங்களிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் எம்பெருமானுடைய பிரபாவம் குறைந்தது 3 விசேஷணங்கள் இடுகிறார்.
ஒவ்வொரு பாசுரத்திலையும் எம்பெருமானை குறிக்கக்கூடிய எம்பெருமானுடைய பிரபாவத்தை 3 விசேஷங்களினால் 3 விசேஷண சப்தங்களால், அதாவது அடுக்கு மொழிகளால் எம்பெருமானுடைய பிரபாவம் ஒரு விஷயம் தெரியப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த பெண் பிள்ளையானவள், இது அத்தனையும் தாய் கூற்று. இந்த பெண் பிள்ளையானவள் என்ன தசையை அடைந்திருக்கிறாள், என்ன நிலை அடைந்திருக்கிறாள் என்பது 2வது விஷயம். 3வது விஷயம் அந்த திவ்யதேசத்தினுடைய பெருமை, எப்படிப்பட்ட திவ்யதேசம். அதற்கு பிறகு 4வதாக நாயகியின் செயல். இப்போ 4 விஷயங்கள் இந்த பதிகத்திலே அனுபவித்தார். அடுத்ததாக 5வதாக ஒரு விஷயம் இருக்கிறது, திருத்தாயார் சொல்வதாக. அதாவது திருத்தாயாருக்கும் இந்த பெண் பிள்ளைக்கும் சம்வாதமாக, அல்லது இந்த தலைவியினுடைய நிலையை கண்டு வருந்துகின்ற இந்த திருத்தாயாரை பார்த்து வினவ வந்தவர்கள், ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வினவ வந்தவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு தன்னுடைய பெண்ணை பற்றிய பிரபாவத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் திருமானை தொழுகின்ற பிள்ளை கணபுரம் தொழும் பிள்ளையை பிள்ளையன் எண்ணப் பெறுவரே என்று பெரிய திருமொழியிலே அனுபவிப்பது போலே இந்த பாசுரத்திலே அது பிள்ளை அல்ல, அது அடியாராக நினைத்து கொண்டு இவள் படுகின்ற கிளேசத்தை எல்லாம் எம்பெருமானிடம் சொல்வதாக அல்லது வினவந்தாருக்கு சொல்வதாக அமைந்த ஒரு பாசுரம். இந்த 10 பாசுரங்களிலேயும் 4 விஷயங்கள். அதிலே இந்த வினைத்தொகை எது அப்படின்னால் பார்த்தன் பள்ளி பாடுவாளே, பார்த்தன் பள்ளி என்கிற திவிதேசத்தை இவள் பாடுகின்றாள் என்று முடிவு. அதாவது இப்போ 5 விஷயத்திலே 2 விஷயத்தை ஒதுக்கிறோமானால், அதாவது தலைவியின் செயல் எது, பார்த்தன் பள்ளி பாடுவாளே. அந்த பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்பது தாயார் வார்த்தையாக எப்படி தெரிகிறது அப்படின்னா, பாசுரத்தினுடைய கடைசி பாசுரத்திலே அந்த தாய் சொல்வதாக அமைந்தது. ஆக எம்பெருமானுடைய பிரபாவம், அவன் அடியாராகிற நாயகியனுடைய தன்மை, அதாவது தலைவர்கள் தன்மை, திவ்யதேசத்தினுடைய பிரபாவம் என்று 3 விஷயங்களை அனுபவிக்கிறார் ஆழ்வார் என்பது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருவுள்ளம். அதற்கு அனுகுணமாக முதல் பாசுரத்திலே கவளையானை கொம்போதித்தார் கண்ணன் என்னும் கவளையானை குவலையா பீட, அதாவது இந்த பாசுரத்திலே அர்த்தத்திலே காட்டுற அரும்பதங்களிலே, இந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானுடைய அரும்பதங்களிலே ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதாவது இந்த முதல் பாசுரம் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார் என்றும், கவளையானை கொம்போதித்த கண்ணன் என்னும், அதாவது இந்த கண்ணனின் பெருமான் குவலையா பீடம் என்கிற அந்த யானை நிரசித்தான் அல்லவா, அதாவது பருத்த சரீரத்தையும் கவள யானை, அதாவது அதிகப்படியான உணவை உட்கொள்ளும்படியான வாயை உடைய கண்ணன் என்னும் கொம்போதித்தார், அந்த குவலையா பீடத்தினுடைய கொம்பை நிரசித்தான் அல்லவா, தந்தத்தை வாங்கினான் அல்லவா, அப்படிப்பட்ட கண்ணன் என்னும். இந்த ஒவ்வொரு பாசுரத்திலேயும் என்னும் 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 வருவதினாலே இது தாயார் பாசுரமாக திருத்தாயார் சொன்ன, அதாவது தலைமகள் சொன்னதாக தாயார் சொல்வதாக அமைந்த பாசுரம். அந்த எண்ணம் என்று பிரித்து காட்டான். அதாவது கவளையானை கொம்போதித்த கண்ணன் என்னும், அதுக்கு மேலே கோவளமேக அன்னமேனி கொண்டகோன் என்னானை என்னும், கோவளமேக அன்னமேனி குவளை மலர் போல இருக்கக்கூடிய அண்ணா என்பது இவ்விடத்திலே, அதாவது சாரியேன்னு சொல்லுவார். ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் அந்த விஷயத்திற்கு ஓமானம் காட்ட வேண்டும் என்றால் அந்த ஓமானத்தை சொல்லி அதற்கு ஏற்ற மாதிரி சில பதங்களை இடுவார். அன்ன ஒத்த அப்படி என்கிற சில பதங்கள் இடுவார்கள் தமிழ் இலக்கியங்களில். அதுபோல கோவளமேகம் அன்னமேனி கொண்ட கோன் என்னானை என்னும், அதற்கு அடுத்தபடியாக இவ்வளவு தெரிந்து கொண்டாலே தாமரையாள் கேள்வன் என்னும், என் பெண்ணானவள் அவள் மார்பகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாருக்கு கேள்வன் என்றும் இந்த 3 விலட்சணங்கள் எழுதலாம். இதே 3 விலட்சணங்களைத்தான் அங்கு அழகாக காற்றால், அதாவது
எம்பெருமானை அனுபவிப்பது திருமங்கையாளர் அனுபவிக்கப் புகழ்ந்த திருவிழவந்தையிலே திருவிழவந்தை பாசுரமும் அதுவும் தாய்ப்பாசுரம்தான். அதிலே எவளும் வெண்மதி போல திருமுகத்தறிவை செழுங்கடல் பிறந்த அவளும் நின்னாவத்திருப்பதமறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள் குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை சொல்ல நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. அங்கே எம்பெருமானிடம் நேரடியாக இந்த திருத்தாயாரானவள் எம்பெருமானிடம் நேரடியாக கேட்பதாக அங்கே அமைந்தது. அது எப்படி? திருவாய்மொழியிலே கங்குலும் பகலும் என்கிற பதிகத்திலே என் பெண்ணானவள் என்ன பண்ண போறேன் என்று கேட்கிறாள் அல்லவா? அதுபோல அது தாய் எம்பெருமானை பார்த்து கேட்கிற பதியம். இங்கே பெண்ணானவளுடைய நிலைமையை தான் சொல்லுவதாக அவள் அனுபவிக்கின்ற தசையை பார்த்து இவள் யாரு? தாயானவள் வினவந்தாருக்கோ அல்லது பெண்ணிற்கோ எப்படி சொல்லிட்டு இருக்கா என்று சொல்லுவதைப் போல, அதாவது இந்த நாயகியை முன்னிலைப்படுத்தி தன்னை பின்னிலைப்படுத்தி கொள்ளுகின்ற அற்புதமான ஒரு பாசுரம். இப்பொழுது தலைவனுடைய பெருமை பேசினாள், அதாவது எம்பெருமானுடைய பிரபாவம் பேசினாள். கவளையானை கும்பசித்த கண்ணன் என்னும் குவளைமேக மன்னமேனி கொண்டகோன் என்னானை என்னும் தாமரையாள் கேழ்வன் என்னும் என்று இந்த 3 விலட்சணங்களாலே விசேஷணங்களாலே எம்பெருமான் பிரபாவம் பேசி இப்பொழுது தலைவருடைய தன்மை, அதாவது அடியாருடைய தன்மை, திருமங்கையாழ்வாருடைய தன்மை, அதாவது பரகால நாயகனுடைய தன்மை, அது எப்படி பாடுகிறாள், எப்படி இவள் சொல்லு. இது இந்த வரி என்னும் 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 என்று சொன்னது பெண் பிள்ளையினுடைய வார்த்தை. இப்போ இவள் சொல்லுகிறாள், பவள வாயாள் என் மடந்தை, என்னுடைய பெண்ணானவள். அப்போ தாய் தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய பெண் என்று இவள் சொல்லுகிறாள். அதாவது பவளவாயாள் என் மடந்தை, பவளம் போலே சுந்தரமான அதரத்தை உடைய என் பெண்ணானவள். ஏன் அதரத்தை சொல்லுகிறாள் என்றால், இவள் அதரத்திலே அப்பழம் மின்னுகின்ற அந்த சிவப்பு நிறத்தை பார்த்து பவளம் போல இருக்கிறதாம். ஏன் அப்படின்னால் எம்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்லி அந்த நாணத்தினாலே சிவந்திருக்கிறது என்பது தமிழர் மரபு. சில இடங்களிலே தமிழர் மரபு கலவியின் பிரிவாலே நாயனுடைய அதரம் வெளுத்து போய்விடும் என்று ஒரு சில இலக்கிய மரபு. அதுபோல பவளவாயாளின் மடந்தை. சரி, அடுத்ததாக இந்த திவ்யதேசம் எப்படிப்பட்ட திவ்யதேசம்? தவளமாட நீடு நாங்கை. தவளமாட நீடு நாங்கை. தவளம் என்றால் இவ்விடத்திலே வெண்மையானா என்று அர்த்தம். அப்படி வெண்மையான நீடு உயர்வான கிரகங்களை உடைய திருநாங்கூர். இந்த நாங்கை என்பது எல்லா பாசுரத்திலேயும், இந்த 11 திவ்யதேசங்கள் பாசுரத்திலேயும் நாங்கை நன்னடுவுள், நாங்கை 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 என்றால் 4 ஊர் சேர்ந்தது நாங்கூர். அந்த நாங்கூர் என்பது ஆழ்வார் பாசுரத்திலே நாங்கைன்னு சொல்லப்படுறது, நாங்கூர் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்த சில திவ்யதேசங்கள் பாசுரங்களிலே கீழே அனுபவித்தோம் அல்லவா, அதாவது கண்ணார் கடல் போல் அதிலே நாங்கேன்னு வருது, நாங்கூர்னு வரும். ஆக மொத்தம் 4 கிராமங்கள் 4 ஊர்கள் இருக்கின்ற இடம் நாங்கூர். அது மருவி நாங்கூர் நாய். அப்படி அந்த நாங்கை எப்படி இருக்கு? தவளமாட நீடு நாங்கை, அந்த வெண்மையான உயர்வான கிரகங்களை உடைய திருநாங்கூரில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் நாயகியின் செயல் முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன? பார்த்தன் அந்த நாங்கூரில் பவளவாயாள் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. அன்வயம் எப்படி? பார்த்தன் பள்ளி பாடுவாளே, பார்த்தன் பள்ளி என்கிற திவ்யதேசத்தை பற்றி பாடுவாளே. நன்னா கவனிக்கணும். இந்த 9-10 பாசுரத்திலேயும் ஆழ்வார் அந்த பெண் பிள்ளை பாடும் பொழுது எம்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்லி அவன் இருக்கின்ற பெருமையினாலே, அவன் உகந்து வர்த்திக்கிற அருமையினாலே அந்த திவ்யதேசத்தை தான் பாடினாலே தவிர அந்த வசித்து கொண்டிருக்கிற எம்பெருமான் என்று இப்படி அன்வயம் பண்ணி காட்டும். அதாவது தவளமாடு நீடு நாங்கையிலே
பார்த்தன் பள்ளி என்கிற திவ்யதேசத்திலே கவளையானை கொம்பொசித்த கண்ணன் என்னும் காமரு சீர் குவளைமேக மன்னமேனி கொண்டகோன் என்னானை என்னும் தவளமாடு நீடுநாங்கை தாமரையாள் கழ்வன் என்னும் பவள வாயாளின் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்று அன்வயத்தை காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை முதல் பாசுரத்திலே. அதாவது முதலாவது பாசுரத்திலே ஆழ்வார் எம்பெருமான் நித்தியசூரிகளுடைய கோலக்கத்தில் இருக்கிறவன், அவர்களுக்கு பிரியமாக இருக்கிறவன், தன்னை பேணாதே விரோதிகளை நிரசித்தபடியை சொன்னார் கீழ் பாசுரத்திலே. நாம் அனுபவிக்க வேண்டிய இரண்டாம் பாசுரத்திலே மென்மையை உடைய இவள் எம்பெருமானுடைய உகந்தருளின நிலங்களாகிற அந்த பார்த்தன்பள்ளி திவிதேசத்தை மங்களாசாசனம் பண்ணுகிறாள் என்பது இரண்டாவது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அனுபவத்தை முதலிலே அனுபவித்து அர்த்த விசேஷங்களை பிறகு நாம் அனுபவிப்போமாக. கஞ்சல் விட்ட வெஞ்சினத்தா களிரடர்த்த காட என்னும் பஞ்சமேவி வந்த பேயின் உயிரை உண்ட மாயன் என்னும் செஞ்சாளர் நீடுநாங்கை தேவதேவன் என்னோதி பஞ்சியன் நமில்லடியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இந்த பாசுரத்திலே ஆழ்வார் எம்பெருமானுடைய பிரபாவமாகிற இதிலே ஒரு விசேஷம் கவனிக்கத்தக்கது. ஒவ்வொரு பாசுரத்திலேயுமே ஆழ்வார் தேவதேவன் என்னோதி என்கிற அந்த வரியை எல்லா பாசுரத்திலேயுமே காட்டுகிறார். தேவதேவன், தேவாதி தேவன், இது எல்லா பாசுரங்களுக்கும் ஒரு அர்த்தமான பதமாக சொல்லப்படுறது. ஆனாலும் ஒவ்வொரு தேவதேவனுக்கும் அர்த்தத்தை விஸ்தாரமாக, விபுலமாக, சுஸ்பட்டமாக, நன்றாக வேறுபட்டு தெரிவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே. தேவதேவன் என்னோதி என்று ஓதி என்று தேவதேவன் என்று தேவதேவன் என்று என்று பலகால் இரட்டித்து சொல்லுகிறாள். எப்படி ஆழ்வார் மகதவன் என்ன ஓதவல்லீரல் திருவாய்மொழியிலே மாதவன் என்று மாதவன் என்று இரண்டு என்று என்றால் மாதவன் என்று என்று அவ்விடத்திலே ஆச்சாரியர் காட்டுகிறார். அதாவது சகஸ்ர நாமமும் சொன்னாள் என்று அர்த்தம். மாதவன் என்ன திருப்பாவையிலே பல இடத்துல அப்படி காட்டுகிறாள் ஆண்டாள். அதுபோல தேவதேவன் என்னோதி, ஆனால் ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒரு விலக்கணமான அர்த்தத்தை காட்டி தருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த இரண்டாம் பாசுரத்திலே எம்பெருமானுடைய பிரபாவமாகிற மூன்று விசேஷங்களை காட்டுகிறார் இந்த பாசுரத்திலே. கஞ்சல் விட்ட வெஞ்சினத்த களிரர்த்த காளை என்னும் என்பது எல்லா பாசுரத்திலேயும் தொடர்ந்து வருகின்ற ஒரு பதம். அதாவது பார்த்தன் பள்ளி பாடுவாளே தேவதேவன் என்னோதி என்னும் என்கிற இந்த மூன்று பதங்களும் எல்லா பாசுரத்திலேயும் வரும். பறக்கழிந்தாளின் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாள் என்று அவள் வினைச்சொல்லை, அவள் செய்கின்ற காரியத்தையும் சொல்லுகிறார் என்பது கீழே நாம் அனுபவித்த அனுபவம். அந்த அனுபவத்திலே கஞ்சன் விட்ட வெஞ்சினத்தா களிரடர்த்தா, அதாவது காளை, களிரடர்த்த காளை என்றால் இது கீழே கிருஷ்ணாவதாரத்திலே சற்று விளைந்த பிறகு, சற்று வளர்ந்த பிறகு, அங்கே மதுரா நகரியிலே சென்ற பிறகு குவரையா பீடத்தினுடைய யானையை நிரசித்தான் அல்லவா. கஞ்சன் விட்ட களிரடர்த்தா வெஞ்சினத்தா, கடும் கோபம் கொண்ட மதம் பிடித்த யானையாகிற அந்த யானையை களிரடர்த்த காளை என்றும், அடுத்தபடியாக பஞ்சமேவி வந்த பேயின் உயிரை உண்ட மாயன் என்னும் ஆழ்வார் இரண்டு கலந்து பேசுகிறார். ஒன்று, அவன் சற்று வயது வந்த பிறகு கஞ்சனை, அதாவது அங்க களிரடர்த்த காளை கோழையா பீடத்தை சொன்னார். ஆனால் அடுத்த வரியிலேயே ஆழ்வாருக்கு கிருஷ்ணாவதாரத்திலே பூதனா நிரசனத்தை, அதாவது பஞ்சமேவி வந்த பேச்சில் உயிரை உண்ட மாயன் என்னும், மாயன்
என்கிற ஒரு அற்புதமான ஒரு பதம் காட்டுகிறார். மாயன் என்றால், அதாவது இவ்விடத்திலே மாயன் என்பதற்கு அஷ்டாச்சரியமான சேற்றிதங்களை உடையவன் என்று அர்த்தம் கூறினாலும், அனாயாசேன அதாவது ரொம்ப சுலபமாக அந்த பூதனையின் உயிரை குடித்தான், அவளை மாண்டான், அவளை பாலும் உண்டான், அவள் விரும்பினவாறே பாலையும் உண்டான், அவள் உயிரையும் குடித்தான். ஆகினாலே இவ்விடத்திலே மாயன் என்கிற சப்தத்துக்கு இரண்டு அர்த்தம். ஒன்று கஞ்சன், அதாவது பூதனையுடைய உயிரை மாய்த்தான், இரண்டாவது பூதனையினுடைய பாலை உண்டான் என்றும் தேவதேவன் என்னோதி என்று மூன்று விசேஷணங்களாலே எம்பெருமானுடைய பிரபாவத்தை பேசின இவள் பேசுகிறாள். யாரு? பஞ்சியன்ன மெல்லடியாள். பஞ்சியன்ன மெல்லடியாள் என்று அழகான ஒரு தமிழ் பதங்கள் ஆழ்வார் காட்டுகிறார். பஞ்சியன்ன மெல்லடியாள், பஞ்சை காட்டிலும் மிகவும் மிருதுவான சுபாவத்தை உடைய திருவடிகள், ஆழ்வாருடைய திருவடிகள் என்று அர்த்தம். பஞ்சியன்ன மெல்லடியாள், பஞ்சோடொத்த மிருதுவான ஸ்ரீபாதங்களை உடைய பெண்ணானவள். உடனே ஒரு கேள்வி கேட்டுட்டோம். அரும்பதத்தில் கேள்வி கேட்கிறார் சுவாமி, இவள் பெண்தானே, இவளுடைய பெண்தானே, அப்படி இருக்க அந்த ஸ்ரீபாதம் எம்பெருமானுக்கு உண்டாயிருக்கக்கூடிய பதமானது இவளுக்கும் பொருந்துமா? இவள் காலடி சொல்லியிருக்கலாம், கால்னு சொல்லியிருக்கலாம், பஞ்சி என்ன கால்களை உடைய சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே பஞ்சி என்ன மெல் அடியாள் என்று அடியை சொல்லுவானேன் என்று கேட்டுக்கொண்டு அரும்பதத்திலே அற்புதமான ஒரு அர்த்தம் காட்டுறார். இவள் முன்னாடி வரையில் கண்ணனெம்பெருமான் மேலே மையல் ஏற்படுகின்ற முன்பு வரையில் தன்னுடைய பெண்ணாக நினைத்தாள். கண்ணனெம்பெருமான் மேலே அதிகப்படியான பிராவண்யம் வந்த உடனே இவள் அடியார் என்ன தக்கவள். நம்முடைய சம்பிரதாயத்திலே அப்படித்தானே, மிகச் சிறியவனாக இருந்தாலும், வயதிலே சிறியவராக இருந்தாலும் அவரை பார்த்தவுடனே நாம் சுவாமி என்று தானே சொல்ல வேணும். அவர் நம்முடைய பிள்ளையாக இருந்தாலும், அதாவது ஆண்டாள் குலத்தாழ்வார் பற்றல்ல சொல்வது உண்டு, இப்படிப்பட்ட பெண் பிள்ளை, இப்படிப்பட்ட பிள்ளையை பிள்ளையன் என்ன பெறுவரே, பிள்ளையன் என் சொல்லலாமோ என்று கணபுரம் தொழும் பிள்ளையை பிள்ளையன் என்ன பெறுவரே என்று சமாதானம் அங்கே சொல்வது போல இவ்விடத்திலே பஞ்சியன் நமெல் அடியாள் என்ன பண்ணான். அந்த நாடு நீடு நாங்கை, அது திவ்யதேசம் எப்படி இருக்கு, செஞ்சோளாளர் நீடு நாங்கை. இப்போ மூன்றாவது விசேஷமாக அந்த திருநாங்கூருக்கு பிரபாவம் செஞ்சொலாளர் நீடு நாங்கை, அதாவது சுந்தரமான சத்திய சொல்லை உடைய பிராமணர். சத்திய சொல்லை, இவர்கள் சொல்லுவதெல்லாம் சத்தியமான வாக்கை உடையவர்கள். அப்படிப்பட்ட சத்தியமான வாக்கை உடைய பிராமணர்கள், பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்மத்தை அறிய விரும்புகிறவர்கள், பிரம்ம வேதத்தில் வல்லவர்கள். இவர்கள் நித்தியவாதம் பண்ணுகிற திவிதேசம். இந்த திவிதேசத்தை என்ன பண்ணா பார்த்தன்பள் அந்த நாங்கூரில் நாங்கை நடுவுள் என்று ஒரு பாசுரத்தில் ஒரு செம்பன்சை கோயிலை அனுபவிக்கக்கூடிய ஆழ்வார். செம்பன்சை கோயிலின் உள்ளே நாங்கை நடுவுள் செம்பன்சை கோயில், அதுபோல இது நாங்கூரில், அதாவது நாங்கூரிலே பார்த்தன்பள்ளி பாடுவாளே என்பது இரண்டாம் பாசுரத்தினுடைய தாற்பயம். இரண்டாம் பாசுரத்திலே மதுரையில் பெண்களுக்கு உதவினபடியை சொன்னான். அதாவது கோலையாபீடத்து யானை நிரசித்ததை சொல்லி அதற்கு மேலே மீண்டும் ஆழ்வாருக்கு, அதாவது இந்த பிரகார நாயகிக்கு கிருஷ்ணாவதாரத்திலே அதிகப்படியான மோகத்தை கொடுக்க அதனாலே பூதனை விருத்தாந்தத்தையும் சொன்னாள். அப்படிப்பட்ட பெண்ணானவள் இந்த இடைச்சேரியில், அந்த இடைச்சேரியில் பெண்களுக்கு உதவினபடியை கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தார். இந்த மூன்றாம் பாசுரத்திலே சங்கதி, அதாவது தொடர்பு என்ன அப்படின்னால், இவன் அவள் படிகள் இப்போது சொல்லுகிறபடி எம்பெருமானுடைய சுபாவங்களை பிரபாவங்களை சொல்லுகிறபடியாலே ஏதோ பொதுபோக்குக்காக சொல்லுகிறவள் அல்லள். ஏதோ பொழுது போல அதுக்காக சொன்னோமா எம்பெருமானுடைய பிரபாவங்களை அல்லல். அப்ப என்ன பண்ணா, அவன் வராவிட்டால், எம்பெருமான் வராட்டா என்ன பண்ணுவான், இவள் அங்கே போய் விடுவாள் என்று தோற்றச் சொல்லுகிறாள். அண்டங்களுக்கு நாதனாக இருக்கும் அவன்
ஆயர்குல மாதரிடம் அவன் கொண்ட அன்பு கொண்ட சீலன். அவன் அண்டக்குலத்துக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் ஆயர்வாடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீலகுணம் உடையவன் என்று இந்த 3ஆம் பாசுரத்தினுடைய சங்கதி. இந்த 3ஆம் பாசுரத்திலே காட்டுகிறார் ஆழ்வார். ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம். அண்டர்வான் என்னும் ஆயர் மாதரசில் கொங்கை முல்கு செண்டன் என்னும் நான் மறைகள் தேடியோடும் செல்வன் என்னும் பண்டுளவு பொழில்கள் நாங்கை மண்ணு மாயன் என்னோதி பண்டு போல் அன்னு என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இந்த 3ஆம் பாசுரத்திலே மீண்டும் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கலாம். ஆனால் இந்த பாசுரத்திலே 3 விதமான அடைமொழிகளாலே விசேஷண பதங்களாலே எம்பெருமானுடைய பிரபாவம் பேசுகிறார். என்ன? அண்டர்கோன் என் ஆன என்னும், அண்டர்கோன் என் ஆன என்னும், அதாவது அண்டங்களுக்கெல்லாம் நிர்வாககனாக இருக்கிறவன். அடுத்தபடியாக ஆயர் மாதர் பொங்கை புல்கு செண்டன் என்னும், அப்படி நித்தியசூரிகளுக்கு அதிபதியாக அண்டங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தாலும் ஆயர் மாதருக்காலே இடைச்சேரியில பெண்கள் அவர்களுக்கு செண்டன் என்னும் மிகவும் நேசிப்பவன் என்னும், நான் மறைகள் தேடியோடும் செல்வன் என்னும், 4 மறைகள் ருக்வேதத்திலே சாமவேத 4 வேதங்கள் இன்னும் எம்பெருமானை தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லும்படியான பிரபாவத்தை உடையவன். அதனால்தான் நம்முடைய திவ்யதேசங்களிலே எம்பெருமான் புறப்பாடாகும் பொழுது எம்பெருமான் தமிழ் சொல்லாகிற இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு பின்னாடியும் வேதமானது எம்பெருமானுக்கு பின்னாடியும் ஓதி வருகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? வேதம் இன்னும் எம்பெருமானை தேடுகிறது, யார் புருஷோத்தமன் என்றும் தேடுகிறது. ஆனால் ஆழ்வாருடைய பாசுரங்கள் ஈரத்தமிழ் இருக்கல்லவா, இசைத்தமிழ், ஈரத்தமிழ், சங்கத்தமிழ், முத்தமிழ் என்றெல்லாம் செம்மொழி என்றெல்லாம் கொண்டாடப்படுகின்ற இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு முன்னே ஒரு பதத்தை கடந்து செல்லுமோ என்று கம்பன் காட்டுகிறார். அப்படி எம்பெருமானை அனுபவித்த ஆழ்வார்கள் பாசுரங்களிலே மிகவும் தோய்ந்தவன் எம்பெருமான். அதனால்தான் நகன்மறைகள் தேடியோடும் செல்வன் என்னும் என்று 3 அடைமொழிகளாலே சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி இவள் பெண்பிள்ளையினுடைய சுபாவம் சொல்ல வேண்டுமா, அடியாருடைய நிலைமை, அதாவது தலைவியினுடைய தன்மை, அதை என்ன சொல்லுகிறாள்? பண்டு போல அன்னு எந்தன் மடந்தை என்னுடைய பெண்ணானவள். இவ்விடத்தில் விரைவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். அதாவது வைராக்கியத்திலே தலை சிறந்தவனான ஜனகன் இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா பிரதீச்ச ஜெயினாம் பத்ரந்தே பாணிங் கிருஷ்ணேஸ்வபாணினா, என் பெண்ணான சீதை என்று கொண்டாடும்படியாக நம்முடைய பூர்வாச்சாரியரான மணவாள மாமுனிகள் அழகாக காட்டுறார் அல்லவா. நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளையன்பர் நம் 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 என்று 4 பேர் கிடைக்கலும் கொடுத்துருக்கார். அதாவது அடைமொழி கொடுத்துருக்கார் மணவாள மாமன். அப்போ என்ன அர்த்தம்? அந்த உறவின் பாந்தத்துவம், அந்த பாந்தத்தினுடைய தொடர்பு, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பண்டு போலந்து எந்தன் மடந்தை. முன்னாடிலாம் பண்டு அப்படின்னால் முற்காலத்திலே, அதாவது அனுபவ ஞானம் ஏற்படுவதற்கு முன்னே இவள் வெறுமே வாய்ப்புலத்தி கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுது நிச்சயமான ஞானம் எம்பெருமானுடைய நிர்கேதுக கிருபையினாலே மயர்வர்மதன மருளை பெற்றவர் ஆகையாலே என்னாச்சு? பண்டு போல் அன்னு எந்தன் மடந்தை. இப்படி பலகால் பண்டு போல் முன்போல் அன்றிக்கே, முன்போல் அன்றிக்கேனால் விஷய ஞானம் தெரிவதற்கு முன்னே அதுவும் அப்போ எம்பெருமான் தான் பேசினான், எம்பெருமானுடைய பிரபாவங்களோடு தான் பேசினான். ஆனால் இப்பொழுது ஞானம் வந்த பிறகு அவருடைய செயல்களை எல்லாம் பேசுகின்ற என் பெண் முன்போல் அன்றிக்கே அவதாரங்கள் போல் அல்லாமல் நித்தியவாசம் பண்ணுகிற இந்த அவதாரங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்து முடிந்து போச்சு. அந்த அவதாரங்கள் காலத்தில் இல்லாமல் இப்பொழுது நித்தியவாசம் பண்ணுகிற இந்த திருநாங்கூரிலே பார்த்தன்பள்ளி பெருமானை பாடுகிறாள்.
அப்போ இவள் திருநாங்கூருடைய பிரபாவம் என்ன? வண்டுலவு பொழில்கொள் நாங்கை, வண்டுலவு பொழில்கொள் நாங்கை, அதாவது வண்டுலவு, அதாவது வண்டுகளெல்லாம் சஞ்சரிக்கின்ற சோலைகளை உடைய செழுமையை ஆழ்வாருடைய பாசுரத்திலே எப்பொழுதுமே திருமங்கை ஆழ்வார் பாசுரத்திலே முதல் 2 வரிகள் எம்பெருமானை பற்றி இருக்கலாம், அடுத்த 2 வரிகள் இயற்கையை எம்பெருமானாகவே பார்த்தவர் திருமங்கை ஆழ்வார். ஆகையினாலே எல்லா பாசுரங்களிலேயும் 2 வரிகள் அந்த ஊரை பற்றிய செழிப்பு செழுமை, அந்த நிலம், அந்த வயல், அந்த பட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய மீன் வர்க்கங்கள் முதலானவைகளை கொண்டாடுவார். அதுபோல வண்டுலவு பொழில்கொள் நாங்கை, வண்டுகள் சஞ்சரிக்கும்படியான நாங்கை நடுவுள் சோலைகளை உடைய திருநாங்கூரில் பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்பது 3வது பாசுரம். நீ ஒருவர்க்கும் மெய்யனல்லை என்னும்படியான உலகத்தார்கள் ஏசும் அவனான அவன் படிகளை, அதாவது பட்டிமேயும் அவன் படிகளை அனுசந்திக்கை விட்டு உண்ணாதுரங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கையா புண்டு தமுத்த பேதெல்லாம் என்று சொல்லுகின்ற அந்த மனத்துக்கினியானை இப்பாசுரத்திலே பாடுகிறாள் என்று சங்கதி. கொள்ளையானாள் பரிசழிந்தாள் கோள்வளையாரதம் முகப்பே மல்ல முன்னேர் தட்டிலங்கை கட்டழித்த மாயன் என்னும் செல்வமல்கு மறையோர் நாங்கை தேவதேவன் என்னோதி பல்வளையாளின் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. மல்லை முன்னீர் தட்டிலங்கை, இந்த பாசுரத்தில் 2 விசேஷணங்கள், அதாவது மல்லை முன்னீர் தட்டிலங்கை கட்டழித்தமாயன். இப்போ கிருஷ்ணாவதாரத்தை விட்டு ராமாவதார பிரபாவத்தை பேசத் தொடங்குகிறாள். ஆக கிருஷ்ணாவதாரம் இவள் முதலிலே குறிப்பிட்டு அடுத்த பாசுரத்திலே 4வது பாசுரத்திலே ராமாவதாரத்தை பேசத் தொடங்கினதனால் என்ன ஆச்சுன்னா அவள் வரம்பழிந்தாள். அதாவது கிருஷ்ணாவதாரத்தை பாட வேண்டியவள் வரம்பழிந்து ராமாவதாரத்தை பாடத் தொடங்குகிறாள் என்று சங்கதி. மல்ல முன்னேர் தட்டிலங்கை கட்டழித்த மாயன் என்னும் சமிருத்தமான பழையதான ஜலத்தை உடைய சமுத்திரத்தை அதை தடுத்து லங்கையை கட்டுக்கொலைய பண்ணின ஆச்சரியபூதன். நல்லா கவனிச்சுடுவாங்க. கீழே முதல் பாசுரத்திலே அதாவது பெண்களுக்காக சொன்னார், அடுத்ததாக ஆய்ப்பாடியில் இருக்கிற பெண்களுக்கு உதவினதை சொன்னார். அதற்கு அடுத்த பாசுரத்திலே மதுரா நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆபத்தை போக்கினவன் சொல்கிறார். அதுபோலே ஒரு பெண்ணினுடைய ஆபத்தை, அதாவது சீதா பிராட்டினுடைய ஆபத்தை போக்கினவன் என்று இந்த பாசுரத்தினுடைய தொடக்கத்திலே சங்கதி. அதாவது மல்லை முன்னீர் தட்டிலங்கை, மல்லை முன்னீர் சமிருத்தமான, அதாவது நிரம்பியதான அந்த கடலை தாண்டி அணை கட்டி கட்டிலங்கை கட்டழித்த மாயன் என்னும் அந்த இலங்கையானது பொடி பொடியாக வீழ்ந்தது என்று கடல்லே காட்டுகிறார் அல்லவா. ஆறால் இலங்கை பொடி பொடியாக வீழ்ந்தது என்று கிவ்பாசுரத்திலே சொன்னால் போலே அந்த ராமாவதாரத்தை அப்படிப்பட்ட சமுத்திரத்தை அணை தடுத்து லங்கையை கட்டுக்குலைய பண்ணின ஆச்சரியபூதன் தேவதேவன் என்னோதி, அதாவது அனாயாசமாக இலங்கையை கட்டழித்தான் என்று அந்த தேவதேவனுக்கு இவ்விடத்திலே அர்த்தம். சரி, இவள் பெண் எப்படிப்பட்டவள்? அவளுடைய லட்சணம் சொல்லணுமாண்டவா? கொள்ளையானாள், வரம்பழிந்த செயலை செய்பவள். அதாவது தனியே, அதாவது எது வரம்பழிந்த செயல்? அதாவது யாருடைய துணையும் இல்லாமல் பெண்கள் தனியே வெளியே போகக்கூடக்கூடாது என்பது ஒரு வரம்பு இருக்கிறது அல்லவா. அந்த வரம்பை அழித்தாள். கொள்ளையானாள் என்றால் வரம்பழித்தாள் என்று அர்த்தம். வரம்பு அழிந்தாள், அழித்தாள், அந்த எல்லையை தாண்டினாள். அதாவது தனியே போய் அனுபவிக்க வேணும் என்கிற அதிசயம், பிரேமாதிசயம் உண்டாயிற்று. பல்வளையாள், பல்வளையாள் அநேகமான பலவிதமான வளைகளை அணிந்திருக்கக்கூடிய
பெண்ணானவள். ஏனால் இந்த வளை என்பது ஆச்சாரியத்திலே கலை வளை அகம் மமகிருதிகள் என்று ஆச்சாரியத்திலே காட்டுகிறார். அப்படி இந்த கையில் இருக்கிற வளை இருக்கே, அந்த வளை பல வகையான பல நிறங்களை உடைத்த வகையாலே பல்வளையாள் சுந்தரமான வளைகளை உடையரான பெண்கள் அவா சுற்றி இருக்கிறவள் என்ன அழகான வளை அணிந்தவர்கள். இவளும் என்ன பண்ணா, கோல்வளையார் தம்முகப்பே, அந்த கைகளிலே வளைகளை அணிந்த ஆபரணங்களை அணிந்த பெண்களுக்கு முன்னே கொல்லையானாள், வரம்பழிந்த செயலை செய்தாள், பரிசழிந்தாள், ஸ்திரீத்துவமான லட்சணமான வெட்கத்தை விட்டாள். அதாவது நாயகி இருக்கக்கூடிய இடம் தேடி நாயகன் வர வேண்டியது தானே முறை. அப்படி இருக்கா, அந்த முறை தவறி அவன் இருக்கின்ற இடத்திற்கே ஏறி செல்லும்படியான அந்த பரிசழிந்தாள். பல்வளையால் அநேகங்களான வலைகளை உடையாளான இப்பெண் என்ன பண்ணினான், நான்மறைகள் செல்வம் மல்க மறையோர் நாங்கை. அதாவது இவ்விடத்திலே 2 செல்வங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருநாங்கூர். அது என்னது, மறையோர்கள் நிரம்பிய ஊர். அந்த மறையோர்கள் ஒரு செல்வம். அவர்கள் ஓதுகின்ற மறை இருக்கிறது அல்லவா, வேதம், அந்த வேதம் ஒரு செல்வம். ஆக வேதம் ஒரு செல்வம். அப்படி வேதத்தை ஓதுகின்றவர்கள் அவருடைய செல்வம். இப்படி செல்வம் இரட்டிப்பாய்த்ததான் அவ்வூரிலே. செல்வம் மல்க மறையோர் நாங்கை தேவதேவன் நோதி. அந்த தேவதேவன் என்று இவ்விடத்திலே வேதத்தின் அரும்பொருளாய் நின்றவன் என்பதை சொல்லி தேவதேவன் என்று பாசுரத்திலே காட்டி பகர்த்தன் பள்ளி பாடுவாளே என்று 4ஆம் பாசுரத்தை அனுபவித்து முடித்தார் திருமங்கை ஆழ்வார். பரகால நாயகனுடைய திருவுள்ளத்திலே ஒரு சீதா பிராட்டி என்கிற பெண் பிள்ளைக்காக அந்த லங்கையை கட்டழித்தான் அல்லவா, அந்த குணத்திலேயே ஈடுபட்டு அதுவே இவள் மனத்திலே ஊறி இருந்தது. யார் மனத்திலே? பரகால நாயகனுடைய மனத்திலே. அந்த அதாவது கட்டழித்த மாயன் என்று அந்த ராமாவதாரத்திலே ஊன்றியிருந்தபடியினாலே அந்த ஊற்றத்தை விட்டு இன்னும் வெளிப்படாமல் அந்த ஊற்றத்திலேயே இருந்து 5ஆம் பாசுரத்திலேயும் ராமாவதாரத்தினுடைய பிரபாவத்தையே பேசுகிறாள் என்பது 5ஆம் பாசுரத்தினுடைய சங்கதி. அரக்கராவிமாளவன் ஆழ்கடல் சோடியலங்கை சத்தா குரக்கரசன் என்னும் கோலவில்லி என்னும் மாமதியை நெருக்கு மாட நீடு நாங்கை நின்மலந்தான் என்னோதி பறக்கழிந்தாளென் மடந்தை பார்த்தன் பள்ளி அடுவாளே. இந்த பாசுரத்திலே 4 விதமான விசேஷணங்களை இடுகிறார் ஆழ்வார். அதாவது பரகால நாயகி சொல்வதாக தாய் சொல்லுகின்ற பாசுரம். அதாவது எம்பெருமானுடைய பிரபவத்தை சொல்லுகிறாள். அரக்கராவி மாளவன் ஆழ்கடல் சூழ் இலங்கை செத்தா குரக்கரசன் என்னும் 2 விசேஷணங்கள். அதாவது ஆழ்கடல் சூழ் இலங்கை செத்தவனே என்னும் குரக்கரசன் என்னும் 2 விசேஷணங்கள் ஒரே வரியிலே காட்ட. அதாவது ராவணன் யுத்த காலத்திற்கு வந்த அந்த காலத்திலே அன்னு அரக்கராவி அமாள அன்னு அரக்கர் மாட. அதாவது ராவணன் முதலானோர்கள் குடும்பத்தோடு அவருடைய குடும்பமே எல்லாமே வம்சமே அழியும்படியாக ராட்சருடைய பிராணங்கள் நசிக்கும்படியான அகாதமான சமுத்திரத்திலே சுற்றப்பட்ட அகாதமான மிகவும் ஆழமான சமுத்திரத்தினாலே சுற்றப்பட்ட லங்கையை அழித்து குரக்கரசன் என்னும் வானரங்களுக்கு சர்வ சுவாமியானவன் என்றும் அர்த்தம்.
அப்போ சுக்ரீவன் இல்லையோ? சுக்ரீவன் தானே குரங்குகளுக்கு அரசன், குரங்குகளுக்கு. ஆனால் இவ்விடத்திலே குரங்கரசாவது இருந்த அந்த சுக்ரீவனையும் மறைத்து அவன் எப்படிப்பட்டவன்? ராமபிரானுக்கு மிகவும் பிரியமானவன். ராமபிரானுக்கு மிகவும் பிரியமானவன் சுக்ரீவன். ஆக தலைவனே ராமபிரானிடம் அடைக்கலாம். ஆகையினாலே இவர்களும் அவரிடமே லயித்தார்கள். அப்படிப்பட்ட குரக்கரசாவன் என்னும் கோலவில்லி என்னும் அந்த தனுஷ், அந்த கோலவில் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பதம் காட்டுறார். கோலவில்லி என்னும், அதாவது கையிலே அழகான தனுஷை உடையவன். இது என்னது? ஆயுதந்தானே. இந்த தனுஷுக்கு என்ன இவ்வளவு பெருமை அப்படின்னால், அதே ராமாயணத்திலே மண்டோதரியோ சுதர்பனையோ வந்து நிற்கும் பொழுது அந்த வில்லை பிடித்து கொண்டிருக்கிற அந்த ஆண்மையை பார்த்த உடனேயே தருணௌ ரூப சம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ குண்டரீக விசாலாட்சௌ சீலகிருஷ்ணாஜினம்பரௌ என்று சூர்பனகை மயங்கும்படியாகவும், தாரையும் மண்டோதரியும் வந்த உடனே அந்த வில்லை ஊன்றிருக்கக்கூடிய அழகை பார்த்த உடனே அதுவே இவளுக்கு தர்சனீயமான அந்த அழகு. அது எந்த அழகு அங்கே எங்கே பார்க்கலாம் அப்படின்றால் வடுவூர் ராமனிடம் அந்த அழகை பார்க்கலாம். வடுவூர் ராமன், மன்னாடி ராஜகோபாலன், திருமங்கை ஆழ்வார், இந்த 3 பேரும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய திருவங்கி, அதாவது 3 விதமான வளைவுகள் இருக்கும். அந்த இடையும் அந்த திருமுக மண்டலம் சாய்ந்து கையிலே பிடித்திருக்கக்கூடிய வில், அந்த அழகு வடுவூரிலே காணலாம். கண்ணன் அழகை ராஜமன்னாருடையிலே காணலாம். திருமங்கை ஆழ்வார் அழகை குறையூரே திருவாரி திருநகரிலே காணலாம். அப்படி கோலவில்லி என்னும் அந்த பார்த்தன்பள்ளி திவ்ய தேசத்திற்கு போவதற்கு முன்னே பக்கத்திலேயே ஒரு சன்னதி இருக்கு. கோலவில்லி ராமன் சன்னதி என்று இருக்கு. ஆனால் அவ்விடத்திலே பாதுகாப்புக்காக கருதி அந்த உற்சவரை மட்டும் பார்த்தன்பள்ளி சன்னதியிலேயே ஏழப்பட்டிருக்கான். அப்போ ராமாவதாரத்திலே பார்த்தன்பள்ளி என்றால் கிருஷ்ணாவது, பார்த்தன் என்றால் கிருஷ்ணன், ராமாவதாரத்தை சொல்லி ஆக ராமனும் கிருஷ்ணனும் அங்கே எழுதியிருக்கிறார். ஒரே சன்னதியிலே நாம் சேவித்து அனுபவிக்கலாம். வாழவில்லி என்னும், அதற்கு மேலே நின்மலன் என்னும் நின்மலன்தான் என்னும் நோதி. என்ன நின்மலன்? குற்றம். மலம் என்றால் குற்றம். குற்றமில்லாதவன் எம்பெருமான். என்ன குற்றம்? அப்பிரயோஜனா நிரபேட்சமான சுத்தஸ்வபாவன். இதைத்தான் ஆழ்வார் திருப்பான் ஆழ்வாரும் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் என்று அங்கே விசேஷ பதம் விடுகிறார் அல்லவா? அதுபோல சரி, இப்போ இவருடைய பெண் எப்படிப்பட்டவள்? பறக்கழிந்தாள் என் மடந்தை. பறக்கழிந்தாள் அதாவது ஒரு பெண்ணிற்கே உடையதான அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று நான் சொல்கிறோம் அல்லவா? அதுபோல ஸ்திரீத்துவம். எது? ஸ்திரீத்துவத்தை அழித்தாள். ஸ்திரீத்துவம் அழிந்து போனது. எது ஸ்திரீத்துவம்? நாயன் இருக்கக்கூடிய இடத்திற்கு தேடி செல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அது அவ்வளவு அளவு கடந்த பிரேமாதிசயம். அதனாலே பறக்கழிந்தாள். சரி, இப்போ திருநாங்கூர் பிரபாவம் எப்படி? மாமதியை நெருக்குமாட நெடுநாங்கை. சந்திரன் மேலே போகும்பொழுது அந்த சந்திரனை தடுத்து நிறுத்தும்படியான ஓங்கி உயர்ந்த மாடங்களை உடைய அந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய, அப்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய திருநாங்கூரில் பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்பது 5வது பாசுரத்தினுடைய அனுபவம். பெரிய திருமொழி 4ஆம் பத்து 8ஆம் பதிகம் 6வது பாசுரம். ஞானமோத்தமோண்டு வீழ்ந்தான் நாதனும் நானிலம் சோழ் வேலையன்ன கோலமேனி வண்ணனும் மேலுழந்து செலுகளும் வயல்கொள் நாங்கை தேவதேவ என்னோதி பாலில் நல்ல மென்மொழியால்
பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகையிலே, அதாவது அரும்பதத்திலே காட்டுகின்ற சில அவதாரிகைகள், அதிலே ஸ்ரீ ஜனகராஜன் திருமகளுக்கு, அதாவது சீதா பிராட்டியாருக்கு ஸ்வஜனமின்னிக்கே, அதாவது தன்னுடைய பந்துக்கள் யாருமில்லாமல் லங்கையில் ராட்சசாகையில் அகப்பட்டபடியாலே உதவினான். யாருமே, அதாவது சீதா பிராட்டியோடு சேர்ந்தவர்கள் என்று யாருமே இல்லாத அந்த ராட்சச சாகையிலே, அந்த மரக்கிளையிலே கிடந்தாள் யார்? சீதா பிராட்டி. ஆனால் இப்பொழுது இந்த தாயார் கேட்பதாக, தலைமகளிடம் பார்த்து கேட்பதாக ஒரு கேள்வி. அம்மா, சீதா பிராட்டிக்கு அங்கே அசோகவனத்திலே சிறை இருக்கும் பொழுது அவளுடைய அனுசரித்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அம்மா, ஏ பெண்ணே, உனக்கு இத்தனை பேர் இருக்கிறோமே, அதாவது தாயார்கள் இருக்கிறோம், தோழிமார்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்க உனக்கென்ன இத்தனை வாய்ப்புலத்துவது? இப்படி வாய்ப்புலத்துவானேன்? அவளாவது தனிமையிலே இருந்தால் வாய் புலத்தினால் அது சரியா? ஆனால் இங்கே உனக்கு இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோமே, அத்தனை பேர் இருக்க நீ வாய்ப்புலத்தலாமோ என்று இவள் கேட்பதாக நினைத்து திருமகளார், அதாவது தலைமகளான பரகால நாயகி பதில் சொல்லுகிறாள். ஜகத்துக்கெல்லாம் வந்த பிரளய ஆபத்தோடு ஒவ்வாதோ அவன் கோலமேனி காணாத எனக்கு, அவனுடைய திருமேனி அழகை காணாத எனக்கு உலகத்துக்கெல்லாம் வந்த ஆபத்து வந்ததல்லவா, பிரளயாபத்து. அதுபோல அதை காட்டிலும் பெரியது என்னுடையது என்று அவனுடைய ஆபத்சகத்துவம், அதாவது ஆபத்துக்கு உதவுகின்ற தன்மையை கூறுகிறாள் இந்த பாசுரத்திலே. இதிலே எம்பெருமானுடைய பிரபாவமாக ஞாலமொத்தமுண்டு வீழ்ந்த நாதனின்னும் பூமியையெல்லாம் பிரளய காலத்தில் அமுது செய்து சிட்டி காலத்தில் வெளிப்பட புறப்பட்ட இந்த சுவாமியானவன், அப்படி அதாவது பிரளயாபத்து வந்த பொழுது இந்த ஜகத்தை எல்லாம் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்து சிருஷ்டிய பிரளயாபத்து நீங்கின உடனே புறப்பாடு காண வெளிவிட்டான் அல்லவா. இதைத்தானே சுவாமி நம்மாழ்வாரும் காட்டுறார். நளிலும் அதை சடையனும் நான் முக கடவுளும் படி உடைவானோர் தலைவதும் முதலா யாவகை உலகமும் யாவரு மகப்படாம் ஒரு பொருள் புறப்பாடின்னி முழுவதும் அகப்பட கறந்து என்று பிரளயாபத்து வந்த பொழுது எல்லாரையும் வைத்து ரட்சித்தே பெருமான். பிரளயாபத்து நீங்கின உடனே எல்லாரையும் வெளிநாடு காண புறப்பட்டு விட்டானல்லவா. அப்படிப்பட்ட தேவதேவன் அதுக்கு மேலே நானிலம் சோழ் வேலையன்ன கோலமேனி வண்ணன் என்னும் கோலமேனி வண்ணன் ஆழ்வார் திருப்பானாழ்வார் காட்டுறார் அல்லவா. நீலமேனி ஐயோ இறை கொண்டதன் நெஞ்சினையே, அதுவேல அதுபோலே இதுவும் கோலமேனி வண்ணன் என்னும் நானிலம் சூழ் வேலையன்ன நானிலம் சூழ், 4 வகைப்பட்ட நிலங்கள், அதாவது நெய்தல், மருதம், முல்லை, குறிஞ்சி என்கிற 4 வகைப்பட்ட இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருப்பதாய் சமுத்திரத்தோடொத்த சுந்தரமான நிறத்தை உடைய வடிவுடையவன் என்றும். அடுத்தபடியாக இந்த பாசுரத்திலே தலைமகள் தன்மை அது என்ன சொல்லப்படுகிறது? பாலில் நல்ல மின்மொழியாள், பாலில் நல்ல மின்மொழியாள். என்ன அழகான தமிழ் ஆழ்வார் பாசுரங்களிலே ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஆழ்வார் முத்தாய்ப்பாக அந்த நாயகனுடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது பஞ்சி என்ன மெல்லடியாள், பாலின் நல்ல மென்மொழியாள், பாலை காட்டிலும் மதுரமாய் மிருதுவான சொல்லை உடைய இப்பெண்ணானவள். இப்படிப்பட்ட பெண்ணு, அதாவது சீதா பிராட்டி ஏதானும் சொல்லும் பொழுது மதுரா லாபாகா, அந்த சீதா பிராட்டி சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப சுந்தரமாக, அழகுடையதாக, இனிமையுடையதாக, பவ்யத்தை காட்டக்கூடியதான, இனிமையை தரக்கூடிய மதுராலாபாகா என்று இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவள் சீதா பிராட்டியை போன்று,
அதுக்கு மேலே இந்த திவ்ய தேசத்தை எப்படி அனுபவிக்கிறார்? மேலெழுந்த சேருகளும் வயல்கொள் நாங்கை. மேலுகளும் அதாவது அந்த ஜலத்தில் ஜலசமிருத்தியினாலே அந்த மீன்கள் எல்லாம் மேலே துள்ளி 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 விளையாடுகின்ற அப்படிப்பட்ட ஜலசமிருத்தியை உடைய நாங்கை. இதே தானே ஆண்டாள் காற்றாள். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழா என்று அந்த நீந்துகின்ற மீன்கள் தாவி குதிக்கிறது. ஏனென்றால் ஆழம் நிறையாக இருந்தாலே குதிக்க முடியும். அப்படி இன்பமோடு இருக்கக்கூடிய சேலுகளும் அந்த வயல்கள் நாங்கை, அந்த வயல்கள் எல்லாமே இப்படி இருக்கிறதாம். அப்படிப்பட்ட நாங்கை பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்று இந்த பாசுரத்தினுடைய அனுபவம். 7ஆம் பாசுரம். நாடியந்தன் உள்ளங்கொண்ட நாதன் என்னும் நான் மறைகள் தேடி என்னும் காணமாட்டா செல்வன் என்னும் சிறைகள் வண்டு சேடுலவு பொழில்கொள் நாங்கை தேவதேவன் என்னோதி பாடகம் சேர் மெல்லடியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இந்த பாசுரத்திலே ஒரு சம்வாதம் காட்டுகிறார். அதாவது திருத்தாயாரானவள் கீழ்ப்பாசுரத்தே ஜகத்துக்கெல்லாம் ஆபத்து வந்த பொழுது, பிரளயாபத்து வந்த பொழுது அதை வயிற்றிலே வைத்து ரட்சித்து பிரளயாபத்து நீங்கின உடனே அதை எல்லாம் வெளிநாடு காண புறப்பாட்ட விட்டான் அல்லவா? அந்த ஆபத்சகத்துவத்தை நினைத்து பாசுரம் சொன்னாள் அல்லவா? அப்படி நீ இருக்க அவன் வந்த ஆபத்தை அவன்தானே போக்கினான். அதுபோல உனக்கும் அவரே வந்த உதவும் அத்தனையும் இப்படி நெஞ்சை வருத்தி இருக்க ஒண்ணாதோ. இப்படி ஏன் வருந்தணும்? அவன் நிச்சயமாக வருவான், உன் ஆபத்தை தீர்ப்பான். எப்படி ஜகத்துக்கு வந்த ஆபத்தை அவன் வந்து உதவினார் போல உன்னுடைய ஆபத்துக்களையும் அவன் போக்கி தருவான் என்று திருடாதாயத்தில் அத்தியவசாயம், அதாவது உபாயத்தில் துணிவு. அங்கே நாம் அனுபவித்தோமானோ ஆச்சாரியத்திலே தாலிவுக்கு என்ன காரியம் அப்படின்னா நமப்பதார்த்தம், உபாயத்தில் துணிவு. நிச்சயமாக எம்பெருமான் வந்து ரட்சிப்பான், நம்முடைய ஆபத்தை போக்குவான் என்று ஆறியிருக்க வேண்டாமோ என்று இவள் சொல்வதாக நினைத்து இப்படி நீ இருக்க அவன் விசுவாசம் இல்லாமல் நீ இப்படி வாய்ப்புலத்தலாமா என்று கேட்க அதற்கு தலைமகளானவள் பதில் சொல்றாள். என்னை என் அங்கன் இருக்க ஒட்டாதபடி என் நெஞ்சை கை கொண்டான். அப்படி இருந்து அவன் வரும் அளவும் ஆறியிருக்கின்ற அளவிற்கு எனக்கு பொறுமை இல்லை என்றும் காட்டினார். இதைத்தான் ஆழ்வார் சொல்றார். நாடி அந்தன் உள்ளம் கொண்டார். இதே திருமங்கை ஆழ்வார் 11ஆம் பத்து 5ஆம் பதிகத்திலே கள்ளத்தால் மாவலியை மூவடிமன் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் காணேடி வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் கலிகன்னி உள்ளத்தினுள்ளே உளங்கண்டாய் சாழலே என்று கலிகன்னுடைய திருவுள்ளத்திலே வந்திருக்கும்படியான எம்பெருமான் ஆழ்வார் சொல்ல வேண்டாமா? இப்படி ஆறியிருக்க வேண்டாமா என்று அப்படி தப்பா நினச்சிக்காதீங்கோ. வேதங்கள் எப்படி அவனை புலம்புகிறதோ, வேதங்கள் எப்படி அவனை அறைகின்றதோ, வேதங்கள் எப்படி அவனுடைய பெருமைகளை பேசுகிறதோ அதுபோலே நானும் புலம்புகிறேன் என்று விடம் தோற்றச் சொல்லுகிறாள் 7ஆம் பாசுரத்திலே. வேதங்களெல்லாம் அவனுடைய பெருமையை பாடும் பொழுது நானும் அவன் பெருமை பாட வேண்டாமோ? ஏனென்றால் கலிகன் என்னுடைய உள்ளத்தினுள்ளே உடன் நாடி எந்தன் உள்ளம் கொண்ட நாதன் என்னும் ஒரு விசேஷனம். நாடி எந்தன் உள்ளம் கொண்ட நாதன், அதாவது தேடிக்கொண்டே வந்தானாம். எங்கேயாவது தனக்கு இருப்பிடம் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டே வந்தானாம். அப்படி தேடிக்கொண்டே வந்திருக்கும் பொழுது என் மனசை வசமாக்கி கொண்ட சுவாமி நாடி எந்தன் உள்ளம் கொண்ட நாதன். அதற்கு 2வது விசேஷனமாக நான் மறைகள் தேடி என்னும் காணமாட்டா செல்வன் என்னும்
கீழே 4 வகை பூமியை சொன்னார், இவ்விடத்திலே 4 வகை வேதங்களை சொல்றார். ருக், யஜுஸ், சாம, அதர்வ என்று 4 வேதங்களினாலும் சர்வகாலமும் ஆராய்ந்து பார்த்து காணப்போக முடியாதான ஸ்ரீமான். மூன்றாவது விசேஷமாக தேவதேவன் என்னோதி. இவ்விடத்திலே தேவதேவன் என்பதற்கு அரும்பதத்திலே காட்டுகிறார். இவ்விடத்திலே தேவதேவன் என்பதற்கு வேதத்துக்குள்ளாம் வேதத்துடைய பிரதிபாத்தியனான சர்வேஸ்வரனான எம்பெருமான் அவன்தான் தேவதேவன். வேதத்துக்குள்ளே பிரகாசியாக நின்று கொண்டு வேதத்திலே அறையப்படுகின்ற ஓதப்படுகின்ற பரமாத்மா யாரு அப்படின்னால் அது ஸ்ரீமன் நாராயணனே என்று வேதங்கள் ஓதுவது போலே புலத்துவது போலே நானும் தேவதேவன் என்னோதி. அதற்கு பிறகு இந்த பெண் பிள்ளையினுடைய தலைவியினுடைய தலைமை அந்நிலைமை எப்படி இருக்கிறது? பாடகம் சேர்மெல்லடியாள். பாடகம் என்னும் பாத ஆபரணமானது நன்றாக பொருந்தி இருக்கிறதா. இதைத்தானே ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையில காட்டுகிறாள். சூடகமே தொல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம். அங்கே கிருஷ்ண விஸ்லேஷத்தாலே சொன்ன விஷயம் இங்கே கிருஷ்ண விஸ்லேஷத்தாலேயும் தலைமனுடைய நிலைமையை சொல்லுகின்ற ஆழ்வார் பாடகம் சேர்மெல்லடியாள். அந்த பாடகம் முதலான ஆபரணங்களை அணிந்த மிருதுவான ஸ்ரீபாதங்களை உடைய என் பெண்ணானவள். சரி, இவள் புலத்துகின்ற இவ்விதேச பெருமை எப்படிப்பட்டது? சிறைகொள் வண்டு சேடுறவு பொழில்கொள் நாங்கை. சிறைகொள் வண்டு அதாவது பறக்கை தக்க இறக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய, அதாவது சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞானசிறகென்னும் என்று ஆச்சாரியத்தில் அனுபவிக்கிறார் அல்லவா, அதுபோல பறக்கைக்கு தக்க இறகுகளை உடைய வண்டுகளுடைய சமூகமானது சஞ்சரிக்கின்ற சோலைகளை உடைய நாங்கூரில், அந்த நாங்கூரில் என்ன பண்றா? பார்த்தன் பள்ளி பாடுவாளே, அந்த பார்த்தன் பள்ளி என்கிற திவிதேசை பாடுகிறாள் என் பெண் என்று இந்த பாசுரத்திலே காட்டி அனுபவிக்கிறார். உலகமேத்தும் ஒருவன் என்னும் ஒன்றுடரோடும் வரைதா நிலவமாழி படையன் என்னும் நேசன் என்னும் தென்சிதைக்கு திலதமன்ன மறையோர் நாங்கை தேவதேவன் என்னோதி பலருமேத என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இந்த பாசுரத்திலேயும் தாய் கேட்பதாக அதற்கு பதில் சொல்வதாக அமைந்த ஒரு பாசுரம். தாய் என்ன கேட்டாள், என்ன சொன்னாள்? அம்மா, அவன் உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிறான் என்று கீழே புலம்பினாய் அல்லவா, சொன்னாய் அல்லவா. அப்படி இருக்க அவன் உள்ளம் கொண்டான் என்று நீ அவனை புலம்பினால் லோகத்தாரெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவா? ஏச மாட்டார்களோ, உன்னை ஏசுவார்களே. இங்க நெஞ்செழிந்து புலம்ப ஒண்ணாதுமா, அவன் தான் உன்னுடைய உள்ளத்துல இருக்கிறானே என்று இப்படி ஊரார்களெல்லாம் இப்படி பாடினாய், ஆனால் உலகவர்களெல்லாம் ஏசுவார்களே, அப்படி புலம்பலாமோ என்று கேட்க அதுக்கு பதில் சொல்லுகிறாள் நாயகி. நான் ஒருத்தியோ அவனை பற்றி புலம்புவது அல்லவே அனைவரும் ஏற்றவில்லையோ. பிரம்மாதிகளால் கிடைக்கக்கூடாத ஆழியானாயும் சிநேகிக்கும் அவனன்றோ அவனை பிரிந்திருப்பார் கூடுமோ. அப்படி அவனை பிரிந்திருப்பவர்கள் வெறுமனே இருந்து விடலாமா என்று பதில் சொல்லுகிறாள் இப்பாசுரத்திலே. இதிலே எம்பெருமானுடைய விசேஷமாக உலகமேத்தும் ஒருவன் லோகமெல்லாம் தோத்திரம் பண்ண தகுந்தவனான அத்விதீயன். இப்ப நன்னா கவனிச்சுக்கணும் இந்த வார்த்தையை. உலகமேத்தும் ஒருவன், இவள் பலரு நேச என் மடந்தை. அவன் உலகத்தை எல்லாம் ஏற்றுகிறார்கள் அவனை. இப்போ என்னாச்சு? இவளை பார்த்த உடனே பலரும் ஏச என் மடந்தை. இப்படி 2 பதத்தை அன்வைச்சு பார்த்தால் பலரு மேசா, எல்லாரும் ஊரார்கள் எல்லாம் ஏசும்படியாக இருப்பாள். அவன் எப்படி பார்த்தவன்? உலகமேத்தும் ஒருவன்.
உலகமேத்தும் ஒருவன் என்னும் லோகமெல்லாம் தோத்திரம் பண்ணும்படியான தகுந்தவனான அத்விதீயன் என்னும் ஒருவன் என்பதற்கு அத்விதீயன் என்று பெயர். விலட்சணமானவன், உயர்வர உயர்நலம் உடையவன் என்று அர்த்தம். ஒன்றுடரோடும் பரைதார் நிலவமாழிப்படையன் என்னும் அழகிய சந்திர சூரியர்களோடு கூட தேவர்களால் கிட்டப் போகாதபடி பிரகாசிக்கிற திருவாழியை திவ்யாயுதமாக உடையவன் அவன். கையில் திருவாழியை ஏந்திய அந்த அழகு இருக்கிறதே, அது எப்படி தேவர்களும் பிரம்மாதிகளும் கூட கிட்ட ஒண்ணாதபடியான அழகான சக்கராயுதத்தை உடையவன், திருவாழியை உடையவன் என்றும். மூன்றாவது விசேஷமாக நேசன் என்னும் ஆஸ்திரர்களுக்கு ஆஸ்திரர்கள் பக்கல் மிகவும் ஸ்நேகம் உடையவன். அவன் அடியார்கள் மேலே அளவு கடந்த அளப்பரிய ஸ்நேகத்தை உடையவன். நேசன் என்னும் தேவதேவன் என்னும் தேவதேவன் என்னோதி தேவன் என்னும் இவ்விடத்திலே தேவதேவன் என்னோதி என்று இல்லாமல் தேவன் என்னும் என்றும், அதாவது அடியாரிடத்திலே அளவு கடந்த ஸ்நேகத்தை உடையவன் என்னும் எம்பெருமான் பிரபாவம் பேசினாள். அதற்கு அப்படி இவளுடைய நிலைமை என்ன, தலைமகளுடைய நிலைமை என்ன? பலருமேதையன் மடந்தை, எல்லாரும் பழிக்கும்படியான நிலையில இருக்கக்கூடிய என் பெண்ணானவள். தென்திசைக்கு நாங்கூர் திவ்யதேசம் எப்படிப்பட்டது? தென்திசைக்கு திரளமன் மறையோர் நாங்கை, அதாவது தெற்கு திக்குக்கு திலகம் போலே. அதாவது இந்த தெற்கு திக்கு என்றால் தமிழ்நாடு முதலான பிராந்தியங்களிலே உள்ள தெற்கு திக்குக்கு திலகம் போலே, நெற்றியில இருக்கக்கூடிய திலகம் போலே புற இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய நாங்கை. பிராமணர்கள் யாரு? பிரம்ம வித்துக்கள், பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிரம்மத்தை அனுபவிக்க வேணும் என்று விரும்புபவர்கள், பிரம்மத்தை அடைய வேணும் என்று விரும்புபவர்கள். இப்படிப்பட்ட பிராமணோத்தமர்கள் புலவியிருக்கும்படியான நாங்கையிலே பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்று இந்த 8ஆம் பாசுரத்தினுடைய அனுபவம். 9ஆம் பாசுரம். கண்ணன் என்னும் வானவர்கள் கதறித்து மலர்கள் தூவும் எண்ணன் என்னும் இன்பன் என்னும் ஏழுலகு காதி என்னும் பின்னமாட நெடுநாங்கை தேவதேவன் என்னோதி பன்னினன் மின்மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இதுவும் திருத்தாயார் கேட்க இவள் பதில் சொல்லுகின்ற வகையிலே அமைந்த ஒரு பாசுரம். அதாவது தாயார் திருத்தாயார் கேட்கிறா, அம்மா இவன் நேசன் என்னும்னு சொன்னியே, அப்படி நேசன் என்னும் நீ கண்டது எங்கே? அவன் நேசன் என்று கீழே சொன்னாய் அல்லவா, அது எப்படி கண்டாய், எங்கே கண்டாய்? உலகத்திலாய் இருப்பவர்கள் தான் இவனை ஆசிரியித்தார்களோ? ஆசிரிக்கைக்கு ஹேதுதான் என்று ஏசவல்ல பலரும் கேட்க, இப்படி எல்லாரும் ஏசுகின்றார்களே என்று பலர் வந்து கேட்க அவர்களுக்கு பதில் சொல்லுகிறாள் தலைமகள். வேற ஒன்றும் இல்லை, அவன் எல்லாருக்கும் தெரியும்படி பெண் பித்தன் என்று பிரசித்தனானான் அல்லவா கிருஷ்ணன். தன்னையே கிருஷ்ணயேவகி லோகானாம் உற்பத்தி ரபிதாப்யயா என்று தம் துறையான கிருஷ்ணாவதாரத்தை இதுவரையில் நடுவரே கிருஷ்ணாவதாரத்தை சொன்னாள், ராமாவதாரத்தை சொன்னாள், ஆபத்சகத்துவத்தை சொன்னாள். இப்படி இந்த பாசுரத்திலே காரணத்துவத்தை விவரிக்கிறாள் ஆழ்வார். காரணத்துவத்தை காட்டுகிறார் ஆழ்வார் என்பது இந்த பாசுரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே மீண்டும் பிடித்து என்று சொல்லுகிறாள். மீளவும் பிடித்து, அதாவது கிருஷ்ணாவதாரத்தை நடுவிலே விட்டு போய் மீண்டும் பிடித்து அருளி செய்கிறார். அதாவது இந்த பாசுரத்திலே கண்ணன் என்னும் ஸ்ரீகிருஷ்ணன் என்னும் வானவர்கள் காதாரித்த மலர்கள் தூவும் எண்ணன் என்னும் எண்ணன் என்னும் தேவர்கள் ஸ்நேகத்தை உடையவர்களாய் புஷ்பங்களை சமர்ப்பிக்கும்படியான அவர்களுடைய எண்ணத்திலே வசிப்பவன் என்னும்
மூன்றாவது விசேஷம் இன்பன் என்னும் சுகத்தை அளிப்பவன் என்னும். நான்காவது விசேஷம் ஏழுலகாதி என்னும் சப்தலோகங்களுக்கும் காரணமானவன் என்றும். இதைத்தானே பிரம்மசூத்திரத்திலே காட்டுகிறார். காரணத்து தியேயா தஜ்ஜலானி சந்தமுபாசீதா என்று காட்டுகின்ற ஜெகத்துக்கெல்லாம் காரணத்துவம் அவன்தான் என்று காட்டி தேவதேவனோதி இவ்விடத்திலே ஜெகத்காரணபூதன் என்கிற சப்தத்தை தேவதேவன் என்று சொல்லி அதற்கு பிறகு தன்னுடைய பெண்ணானவள் இப்படிப்பட்ட பெண் எப்படிப்பட்டவள் பண்ணினம் என்மொழியாள் கானத்தோடு ஒத்த மிருதுவான செயல்களை உடைய இப்பெண் பிள்ளையானவள். பண்ணினன் அண்ணா என்பது ஓமை உருபு. ஒரு ஓமையும் ஒரு ஓமானத்தையும் சேர்ப்பதற்கு அன்ன பாலின் அன்ன மென்மொழியாள் பாலின் நல்ல மென்மொழியாள் பண்ணின் அன்ன மென்மொழியாள் பண்ணின் அன்ன பண்ணோடு ஒத்த கானத்தோடு ஒத்த மிருதுவான செயல்களை உடைய என் பெண்ணானவள். சரி, அப்படிப்பட்டவள் யாரை பாடினார்? இன்னமாட நெடுநாங்கை திடமான நீண்டு நெடுதுயர்ந்த மாடங்கள் நிறைந்த நாங்கை. அந்த நாங்கையில் பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்று அந்த திவ்யதேச தெம்பெருமானை அனுபவித்தார் 9ஆம் பாசுரத்தில். 10ஆம் பாசுரத்தில் அதாவது நிகமத்தில் இத்திருமொழியை அபியசிக்க வல்லார் பெரும் பேறுகளை தலை கட்டி முடிக்கிறார், அனுபவித்து முடிக்கிறார். இந்த திவ்யதேசத்திலே இந்த பாசுரத்திலே பலஸ்ருதி பாசுரத்திலே தலைமகள் கூற்றும் தாய் கூற்றும் ஆழ்வார் கூற்றும் இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கூற்றாக அமைந்தது இந்த பாசுரம். தலைவர்களும் சொல்றாள், தலைவர்கள் பிரபாவம் வருது, திருமங்கை ஆழ்வார் பிரபாவம் வருது, அதை தாய் சொன்ன விதமும் வருகிறதாக மூன்றும் இப்பாசுரத்திலே சேர்க்கிறாள். முன்னே கீழே தனித்தனியாக அனுபவித்த திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே நிகமத்தில் பலஸ்ருதி பாசுரத்திலே இந்த மூன்று சேர்த்து ஒரே பாசுரமாக அனுபவிக்கிறார். பாருள் நல்ல மறையோர் நாங்கை பார்த்தன் பள்ளை செங்கல் மாலை பார்வள் நல்ல முளைமடவாள் பாடலை தாய்மொழியின் தமாத்தம் ஊர்கள் நல்ல வேல்வலிவன் வேல்வலியன் ஊரு தமிழ் 10ம் வல்லார் ஏர்கள் நல்ல வைகுந்தத்துள் இன்ப நாளும் எய்துவாரே. இன்ப நாளும் எய்துவாரே. நாளும் தினந்தோறும் கைங்கரியத்தை பெற்று, அதாவது குணானுபவ கைங்கரியமாகிற கைங்கரியத்தை பெற்று சுகமாக வாழ்வார்கள். அல்ல ஏர்கள் நல்ல வைகுந்தத்துள் பரமபதத்தில் சென்று அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை பார்த்தன் பள்ளி செங்கன்மாலை பதிகின்ற இந்த பாசுரத்தினாலேயே அந்த அனுபவத்தை இங்கேயே பெறுவார். அதைத்தானே ஆழ்வார் காட்டார். விண்ணமாழ்வர் மண்ணூடே, விண்ணும் ஆழ்வர் மண்ணூடே. அந்த குணானுபவ கைங்கரியத்தை அங்கே போய் செய்கின்ற கைங்கரியத்தை இங்கே செய்ய பெறுவார்கள், சுகிக்க பெறுவார்கள். இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய பிரபாவம் என்ன? பார்த்தன் பள்ளி செங்கல் மாலை. பார்த்தன் பள்ளி என்கிற திவ்யதேசத்திலே உரைகின்ற செங்கல் மால் வாத்சல்யத்தால் வந்த கண்களை உடையவன். ஆசிரித வாத்சல்யனாக எம்பெருமான் விஷயமாக ஆசிரித வாத்சல்யன் அடைந்த அடையார்களுக்கு வாத்சல்ய குணத்தை உடையவன் பார்த்தன் பள்ளி செங்கல் மால். சரி, இவருடைய பெருமை என்ன? தலைமுடைய பெருமை என்ன? வார்கள் நல்ல முளை மடவாள் கச்சையை உடைத்தான விலக்கணமான ஸ்தனங்களை உடையவனானவள், பெண்ணானவள். அதாவது நாயகி கருகபுரம். இது நாயகி. இப்போ தலைவர் எம்பெருமானை பற்றி சொல்லியாச்சு, அடுத்தது நாயகியை பற்றி சொல்லியாச்சு. இப்போ திருமங்கை ஆழ்வார். ஊர்கள் நல்ல வேல் கலியன், கூர்மையான சிராக்கியமான வேலாயுதத்தை உடைய ஆழ்வார் என கூர்கள் நல்ல வேல் கலியன். கலியன் என்றால் என்ன? மிடுக்கானவன் என்ற அர்த்தம். நல்ல வேல் கலியன், கூரான அழகான வேலை உடைய திருமங்கை ஆழ்வார்.
பாடலை தாய்மொழிந்த மாத்தம், தாய்மொழிந்த மாற்றம். இந்த தாய் சொன்னாள் அல்லவா, அதை இவர் யார் சொல்றார்? பாடலை தாய்மொழிந்த மாத்தம். தலைவி சொன்ன பாசுர தலைவியுடைய நிலைமையை தாய் உரைத்த மாற்றம். அந்த பாசுரங்களை, அதாவது ஸ்ரீசூக்திகளை தாயானவள் சொன்ன உக்தியின் பிரகாரத்தை சரி யாரை பற்றி சொன்னார்? பார்த்தன் பாருள் நல்ல மறையோர் நாங்கை, பாருள் நல்ல மறையோர் நாங்கை பார்த்தன் பள்ளி செங்கன்மாலை. இப்படி அன்வயிச்சுக்கணும், அன்வய விதிரேகத்தாரி. பாருள் நல்ல மறையோர் நாங்கை, பூமியில் விலட்சணமாய் உள்ள பிராமணோத்தமர்கள் வர்த்திக்கிற திருநாங்கூரில் பாருள், இந்த பூமியில் நல்ல மறையோர். நல்ல மறையோர்னா யாரு? விலட்சணமாய் இருக்கக்கூடிய வேதத்தை ஓதவல்ல பிராமணோத்தமர்கள் வர்த்திக்கக்கூடிய திருநாங்கூர். இப்போ 4 விஷயம் சொல்லிட்டார். எம்பெருமான் பிரபாவம், அதாவது பாருள் நல்ல மறையோர் நாங்கை என்று திவிதேசத்து பிரபாவம். பார்த்தன் பள்ளி செங்கன்மாலை என்பது எம்பெருமானே பிரபாவம். இந்த வார்வள் நல்ல முறைமடவாள் என்பது தலைவி நிலை. கூறுகள் நல்ல வேல்கலியன் என்பது ஆழ்வார் தன் தாயப்படு. பாடலை தாய்மொழிந்த மாத்தம் இப்படி தாய். இப்படி எல்லா இந்த 9 பாசுரங்களிலே சொன்ன விலட்சண அர்த்தங்களை சுருக்கி ஒரே வாரியிலே காட்டுகிறார். அப்படிப்பட்ட இந்த பாடலை வல்லவர் கூறு தமிழ் 10 வல்லார், அதாவது தாய்மொழிந்த மாற்றத்தை கூறுகின்ற தமிழ் 10 வல்லார். அவள் சொன்ன நிலையை, அவள் சொன்ன விதத்தை, ஆழ்வார்கள் செய்த திராவிட ரூபமான 10 பாட்டுக்களை அபியசிக்க வல்லார். ஏர்வள் நல்ல வைகுந்தத்துள், வைகுந்தத்துள் இல்ல வைகுந்தத்து 2 பாடம் இருக்கு. ஆனால் நாம் எடுத்திருக்கக்கூடியது ஏர்வள்ன வைகுந்தத்து. அப்படிப்பட்ட பரமபதத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை இன்ப நாளும் எழுதுவாரே. அழகு பொருந்திய அவிஸ்லேஷமாக, இங்கேயால் விஸ்லேஷம் அங்கே விஸ்லேஷம் இல்லாத அவிஸ்லேஷமாகிற நன்மையை உடைய ஸ்ரீவைகுண்டத்தில் பிரதிதினமும் சுகிக்க பெறுவர்கள். அந்த அனுபவத்தை இங்கே பெறுவர்கள். இங்கே ஆன பிறகு, இங்கே மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று அங்கே போய் பரம சுகமாக சுகிக்க பெறுவர்கள் என்று இந்த 10 பாசுரத்தை அபியசிக்க வல்லாருடைய பயனை, பெரும் பயனை அனுபவித்தார் திருமங்கை ஆழ்வார். வாழி பரகாரம் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வல்வலியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் சுடருமானவேல் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோவன் தந்தமனோள் வாழ கடல் சூழ்ந்த மனுலகும் வாழ மணவாழ மாமுனியே இன்னமொரு 100 ஆண்டிடும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுபவத்தை அடியேனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திய ஸ்ரீமத் வேதமாகிய பிரதிஷ்டாபனாச்சார வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராக எழுந்தருளி சேவை சாதிக்கும் யதிகிரி நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியுடைய திருவடிவாரத்திலே அடியனுடைய கிருதஜதையும் இந்த சொல் மாலையையும் அடியேன் அவர் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன். சர்வாபஜாரான் க்ஷமஸ்வம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.